வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். வாங்க, வாயில் வச்சோன்னே கரைகிற மாதிரி ஒரு கல்யாண வீட்டு கேசரி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்லோலே வச்சு தான் வறுக்கணும். அது நல்லா வறுத்து ரவை லைட்டாக வாசம் வரும். அந்த டைமில் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. குறைச்ச தீயில் வறுத்து எடுக்கக்குள்ள தான் ரவையும் கலர் சேஞ்ச் ஆகாது, வாசமாக நல்லா ரவை பூத்து வரும். இப்போ பாருங்கள், ரவை இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். ஸ்மெல்லும் நல்லா, ரவையோட ஸ்மெல் நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க, எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நான் 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் 2 கப் ரவை சேர்த்ததுனால 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இதுமாரி பபுள்ஸ் வந்ததோட அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கலருங்க. நீங்கள் மொத்தமாக கொட்டினீங்கன்னா அது கட்டியாகிடும். கட்டியாக வரக்குள்ளே உங்களுக்கு சுகர் போடக்குள்ளே அந்த இது வராது, சேர்ந்து வராது. இப்போ ஸ்லோவாகவே வச்சு இப்போ குக் பண்ணுங்கள். குறைச்ச தீயில வச்சு குக் பண்ணக்குள்ளே தான் ரவை அழகாக சாஃப்டாக அந்த சுகர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும். நல்லா பூத்து சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கா? இப்போ இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தான் ஆயில் சேர்க்கணும். லேஸாக சேர்த்து நீங்கள் கேசரி கிண்டக்குள்ளே என்ன ஆகுன்னா அதெல்லாம் சாஃப்டாக ஒட்டாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுதான் பதம். இதுக்கு இந்த கண்டிஷனில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1 கப் ரவைக்கு 1.25 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ 2 கப் ரவைக்கு 2.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதான் அளவு. உங்களுக்கு சுகர் கூட வேணும்னா நீங்கள் 1 கப் ரவைக்கு 1.5 கப் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், சுகர் சேர்த்தும் கட்டிப்படாமல் வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுகர் போடக்குள்ள தான் கேசரியோட இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கட்டியே விழாது. சில பேருக்கு சுகர் போடக்குள்ளே கட்டி விழும். இந்தமாரி நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் சுகர் சேர்க்கக்குள்ளே கட்டி விழாமல் சூப்பராக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதை நல்லா கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். சுகர் சேர்த்துட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா அந்த திக்னஸ் கொஞ்சம் வரும். திக்கானதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் திக்காகணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கைவிடாமல் கிளறக்குள்ளே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இப்போ நான் தான் கிளறி கொடுக்க போகிறேன். உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு குறைச்சி நெய் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நெய்யும் எண்ணெயும் பிரிகிற அளவுக்கு இப்போ நம்ம இந்த கேசரியை கிண்டணும். கேசரி நம்ம இந்த ஸ்டேஜ்லேயும் சாப்பிட்லாம். ஆனால் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா சாஃப்டான கேசரி வாயில் வச்சோன்னே கரையும். அந்த கேசரி சாப்பிடவே ஆசையாக இருக்கும். அந்தமாரி கேசரி செய்யணுன்னா இதேமாரி இந்த கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு ஸ்லோவில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதா? இது நான் ஒரு 15 மினிட்ஸ் நான் கிளறினேன். நீங்கள் ஸ்லோலே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கிளறினீங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த கண்டிஷனில் இப்போ கரண்டியில் ஒட்டாமல் விழுது பாருங்கள், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டான கேசரி பாருங்கள். உங்களுக்கு இந்த கேசரி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டான கேசரி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.